வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் 6 சப்ஜெக்ட் சயின்ஸ் யூனிட் 1 டாபிக் எவாலுவேஷன். லாஸ்ட் கிளாஸஸில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதோட எவாலுவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், the width of the tree can be measured by ட்ரீ இருக்கு இல்லையா, அதோட சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கேல், பிளாஸ்டிக் ரூலர், மீட்டர் ராட், நெக்ஸ்ட்டு மெஷரிங் டேப். ஸோ நீங்கள் ட்ரீயோட சுற்றளவை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்கேலாலேயோ இல்லை பிளாஸ்டிக் ரூலர் இதால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மெஷரிங் டேப். செகண்ட் ஒன், த கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். 7 மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 700 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் சி, 700 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு இஸ் கால்டு. அளவை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், சூஸ் த கரெக்ட் ஒன். 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர், கிரேட்டர் தென் மில்லிமீட்டர், கிரேட்டர் தென் சென்டிமீட்டர், கிரேட்டர் தென் மீட்டர், இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். அதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஃபஸ்ட்டு கிலோமீட்டர், நெக்ஸ்ட்டு மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், while measuring length using a ruler the position of your eye should be. ஃபிஃப்த் கொஸ்டின், length of an object. ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை ரூலரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது நம்மளோட ஐ எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன், வெர்டிக்கலி above the point where the measurement is to be taken. நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெர்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், 126 kg இஸ் த கரெக்ட் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போதுமே மாஸை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோகிராம். ஸோ இது என்ன அப்படின்னா ட்ரூ. லென்த் ஆஃப் ஒன் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் பை யூஸிங் மீட்டர் ஸ்கேல். நம்மளோட மார்போட சுற்றளவை நம்ம மீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபால்ஸ். நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மெஷரிங் டேப்பால் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? தேர்ட் ஒன், 10 millimeters makes 1 centimeter. So correct. A handspan is a reliable measure of length. ஹேண்ட்ஸ்பேன் அப்படின்னா என்ன அப்படின்னா முழம் அப்படின்னு அர்த்தம். அது லென்த்தோட ரிலேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. எஸ்ஐ சிஸ்டத்தை இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் அஸ். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு 500 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராமை கிலோகிராமை மாற்றணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 500 நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.5 கிடைக்கும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்ட் இன். சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோமீட்டர். ஒன் மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். சாரி 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். நம்ம 1 கிலோமீட்டரை வந்து 1000 மீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 5000 மீட்டர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ரோமன். இப்போ சுகரை வந்து நம்ம பீம் பேலன்ஸால் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி லெமன் ஜூஸை வந்து மெஷரிங் ஜார்னால் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது ஹைட் ஆஃப் எ பர்சன். நம்மளோட ஹைட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சென்டிமீட்டரில் சொல்லுவோம். லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்ட் பென்சில் லெட். பென்சிலோட ஷார்பன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மில்லிமீட்டரில். நெக்ஸ்ட்டு மில்க் வந்து வேல்யூம். வெஜிடபிள்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே லென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர்ம். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த், அடுத்தது நானோ, அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம், நெக்ஸ்ட்டு கிலோ. இப்போ லென்த் ஆஃப் த 4 ஆர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, முலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். அடுத்தது நானோ அப்படிங்கிறது 10⁻⁹. அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். டைமோட எஸ்ஐ யூனிட் எல்லாருக்கும் தெரியும், செகண்ட். லாஸ்ட் ஒன் கிலோ அப்படிங்கிறது 1000 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1000 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10⁻³ அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்தது 7th ரோமன். அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட். அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு find the answer for the following questions within the grid. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுக்குள்ளே தான் என்ன அப்படின்னா அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸை எல்லோரும் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இந்த டேபிள்குள்ளே தான் இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. டைமோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே செகண்டுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா கொஷின்ஸையும் ரீட் பண்ணுங்கள். அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இது உள்ள தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் ஒன் வேர்ட் ஆர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஐ சிஸ்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். மாஸை மெஷர் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெஷரிங் ஜார்னு கூட எழுதலாம். ஓகேவா? சாரி, பீம் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா பீம் பேலன்ஸ், இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ், ஏதாவது ஒன்று நீங்கள் ரைட் பண்ணலாம். அடுத்தது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒன்று எது அப்படின்னா அடுத்தது வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம். அடுத்தது வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒன்று நம்பர், இன்னொன்று என்ன அப்படின்னா யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 10ல் தேர்டில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. The distance between two places is 43.65 km. Convert into meter and centimeter. ரெண்டு பிளேசஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 43.65 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிலோமீட்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ 43.65 கிலோமீட்டர் நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிலோமீட்டர் என்னவா மாறும் அப்படின்னா மீட்டராக வந்து என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் 1000 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4365000 வரும். ஸோ 2 பாயிண்ட் இருக்கிறதுனால 2 0 கட் பண்ணிவிட்டு 43650 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். எதை? கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோங்க. சென்டிமீட்டருக்கு நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். இப்போது நீங்கள் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி 43.65 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 11th 2 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 சமையும் ட்ரை பண்ணுங்கள். 2 டிஸ்டன்ஸ் இடையில் உள்ள வேல்யூ கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செகண்டில் 2 எண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் செகண்டை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. அந்த பென்சிலோட ஷார்பன் ஒரு எண்டோட வேல்யூ 2.0, ரெண்டாவது எண்டோட வேல்யூ வந்து 12.1. ஸோ அதோட நீளம் என்ன, அதோட லென்த் எவ்வளவோ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12.1லேருந்து 2.0 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பென்சிலோட லென்த் எவ்வளோ அப்படின்னு தெரியும். ஸோ என்ன வரும் அப்படின்னா 10.1 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க.